வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ட்ரம்ப் செயற்படுகிறார் என்பதில் யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. இருக்கும் ஒரே கேள்வி இந்த ஆட்டம் எவ்வளவு காலத்துக்கு என்பதுதான். பாகிஸ்தான் தொடர்பாக ட்ரம்ப் காட்டும் அதீத நெருக்கம் இந்தியாவை அமெரிக்காவிலிருந்து விலகி ரஷ்யாவின் பக்கம் மேலும் அதிகம் சாய வைக்கும் சூழ்நிலையை சிறிது சிறிதாக ஏற்படுத்துகிறது. ஜனாதிபதி ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் பாகிஸ்தான் மீது வைத்த குற்றச்சாட்டு பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த குற்றச்சாட்டு பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு பொய்கள் மற்றும் வஞ்சகத்தை தவிர வேறு எதையும் வழங்கவில்லை என்பதுதான். வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகள் பாகிஸ்தான் தலைமை தீவிரவாதத்தின் மீது மென்மையான போக்கை கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினர். அப்போது ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடியுடன் அதிக நெருக்கம் காட்டினார். அது ட்ரம்ப் பாகிஸ்தான் ஆட்டம் பாகம் 1. இப்போது ட்ரம்பின் 2வது பதவி காலத்தில் தொடங்கியுள்ள ஆட்டம் பாகம் 2. சமீப கால வாரங்களில் பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த ராணுவத்தின் தளபதி வெள்ளை மாளிகையில் ட்ரம்புடன் ஒரு தனிப்பட்ட மதிய உணவை உட்கொண்டார். அப்போது ட்ரம்ப் பாகிஸ்தானின் கனிமங்கள் மற்றும் எண்ணெய் இருப்புகளில் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் லாபகரமான ஒப்பந்தங்களை செய்யலாம் என்று உறுதியளித்தார். ஜனாதிபதி ட்ரம்ப் கூறிய மிகப்பெரிய கனிமங்கள் மற்றும் எண்ணெய் இருப்பு எங்கே இருக்கிறது என்று பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு இன்று வரை தெரியவில்லை. ஆனால் பாகிஸ்தான் மீண்டும் வாஷிங்டனில் நல்லெண்ண புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது. இது பல தசாப்தங்களாக அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருந்த வலுக்குறைந்த உறவில் சமீப கால திருப்பம். அதே நேரத்தில் இங்கு மற்றொரு விஷயமும் தெளிவாக தெரிகிறது. பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் பிளஸ்கள் ஒவ்வொன்றிலும் இந்தியாவுக்கு மைனஸாக இருக்குமாறு பார்த்துக் கொள்கிறார் ட்ரம்ப். ட்ரம்புடன் நெருக்கமாகிவிட்ட பாகிஸ்தான் அதன் பரம எதிரியான இந்தியாவை விட சிறந்த நிலையில் அமெரிக்க உறவு விஷயத்தில் உள்ளது. இந்தியா இப்போது 50% அமெரிக்க வரிகளை எதிர்கொள்கிறது. பாகிஸ்தான் 19%துடன் வெளியேறியது. ஆப்கானிஸ்தானில் நடந்த போரில் 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவுடன் நட்பு நாடாக பாகிஸ்தான் மாறியது. ஆனால் அந்த உறவு ட்ரம்பின் 2வது பதவி காலம் வரை மேடும் பள்ளவுமான ஒரு குலுக்கல் பாதையாகவே இருந்தது. இஸ்லாமாபாத் அருகே வசித்து வந்த ஒசாமா பின் லாடனை 2011ஆம் ஆண்டு அமெரிக்கா கொன்றது. பாகிஸ்தான் இரட்டை வேடம் போட்டு விளையாடுகிறது என்ற அமெரிக்க சந்தேகங்களை வலுப்படுத்தியது. பாகிஸ்தானில் பலர் அமெரிக்கர் மீது வெறுப்புடன் இருந்தனர். பாகிஸ்தானிய மக்கள் தங்கள் நாட்டை தீவிரவாதத்தை இலக்காக மாற்றியதற்கு அமெரிக்காவை குற்றம் சாட்டினர். அமெரிக்க கொடி இஸ்லாமாபாத்தில் எரிக்கப்பட்டது. ஆனால் ட்ரம்பின் 2வது பதவி காலத்தில் ஒரு மறுசீரமைப்பை வழங்கியது. பாகிஸ்தான் அதிகாரிகள் தங்கள் நாட்டை முக்கியமான கனிமங்களின் ஆதாரமாகவும் பிட்காயின் சுரங்கத்திற்கான மையமாகவும் முன்வைத்தனர். ஏப்ரல் மாதத்தில் ட்ரம்பின் ஆதரவுடன் கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனம் அதன் இணை நிறுவனர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்த போது பாகிஸ்தானின் கிரிப்டோ கவுன்சிலுடன் ஒரு விருப்ப கடிதத்தில் கையெழுத்திட்டது. பருத்தி உட்பட அமெரிக்காவிலிருந்து அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்வதாகவும் சுரங்க திட்டங்களில் அமெரிக்க வர்த்தகர்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதாகவும் அவர்கள் உறுதியளித்தனர். அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகளை மீண்டும் உருவாக்குவது நீண்ட கால முடிவுகளை தருமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கிரிப்டோ கரன்சிகள் அல்லது முக்கியமான கனிமங்கள் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தமும் நிறைவேற பல ஆண்டுகள் ஆகும். அதற்கு முன் ட்ரம்பின் பதவிக்காலம் முடிந்துவிடும். வாஷிங்டனில் உள்ள ஸ்டிம்சன் மையத்தின் தெற்காசிய நிபுணர் எலிசபெத் ஸ்டெல்கெல் கூறிய போது பாகிஸ்தான் குறுகிய காலத்தில் ட்ரம்புக்கு என்ன செய்ய முடியும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று கூறினார். பாகிஸ்தானால் ட்ரம்புக்கு ஏற்படக்கூடிய ஒரே ஒரு பலன் இந்தியாவுக்கு எதிரான ஒரு தளமாக பாகிஸ்தானை ட்ரம்ப் பயன்படுத்தலாம் என்பது மட்டுமே. பாகிஸ்தானின் எண்ணெய் இருப்புகளை மேம்படுத்துவதற்கான ட்ரம்ப் கூறிய திட்டங்கள் மேலும் கேள்விகளை எழுப்பியுள்ளன. இஸ்லாமாபாத்தை தளமாக கொண்ட பிராந்திய ஆய்வுகள் நிறுவனத்தின் தலைவர் ஜவஹர் சலீம் கூறிய போது, நமக்கு தெரியாத எண்ணெய் இருப்புகளை பற்றி ட்ரம்ப் அறிந்திருக்காவிட்டால் அவர் எந்த வகையான எண்ணெய் இருப்புகளை பற்றி பேசுகிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை என்று கூறினார். தற்போது ட்ரம்பின் நடவடிக்கைகள் இந்தியா யாருடைய பக்கம் இருப்பது அதிக நன்மையை பயக்கும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா மீது கூடுதலாக 25% வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவின் ஏற்றுமதி மீதான அமெரிக்காவின் வரி 50% அதிகரிக்கும். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நீண்டகால மற்றும் நம்பகமான உறவு உள்ளது. பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் முதல் எண்ணெய் விநியோகம் வரை ரஷ்யா இந்தியாவின் முக்கிய கூட்டாளியாக இருந்து வருகிறது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ரியின் கூற்றுப்படி 2019 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் ஆயுத இறக்குமதி 36% இருந்தது. சமீப காலங்களில் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மலிவான கச்சா எண்ணெய் இந்திய பொருளாதாரத்தின் அழுத்தத்தை குறைத்துள்ளது. மறுபுறம் அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. 2024-2025ஆம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் $131.84 பில்லியன் இருந்தது. அதே நேரத்தில் உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு உபகரணங்கள் முதல் பசுமை ஆற்றல் வரையிலான துறைகளில் அமெரிக்காவை இந்தியா அதிகமாக சார்ந்துள்ளது.
இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வளர்ந்து வரும் மோதலில் யாருடைய நெருக்கம் இந்தியாவுக்கு அதிக பயனளிக்கும் என்பதுதான் தற்போதுள்ள மிகப்பெரிய கேள்வி. இந்தியா தனது மொத்த எண்ணெய் தேவையின்படி 88% இறக்குமதி செய்கிறது. வர்த்தக அமைச்சு தரவுகளின்படி 2024-2025 ஆண்டு நிதியாண்டில் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 35% ரஷ்யாவிலிருந்து வந்தது. அதே நேரத்தில் 2018 நிதியாண்டில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி 1.3% இருந்தது. ரஷ்யாவிலிருந்து தள்ளுபடி விலையில் எண்ணெயை வாங்குவதன் மூலம் இந்தியா ஆண்டுதோறும் $10 பில்லியன் மிச்சப்படுத்துகிறது என்று நம்பப்படுகின்றது. மறுபுறம் இந்தியா அமெரிக்காவுடன் சுமார் $41 பில்லியன் வர்த்தக உபரியை வைத்திருக்கிறது. டிரம்பின் 50% வரை நடைமுறைப்படுத்தப்பட்டால் அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி $50 பில்லியன் வரை குறையக்கூடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்காவிட்டால் அமெரிக்க வரி 25% இருக்கும். அப்போதும் 25% வரி காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதி $30 பில்லியன் குறையும். காரணம், பிற ஆசிய நாடுகளின் அமெரிக்க இறக்குமதி வரி 25% விட குறைவு. இந்த கணிப்பு எப்படி கணிக்கிடப்படுகிறது என்றால், போட்டி நிலவும் வர்த்தகத்தில் அமெரிக்காவின் 1% வரி என்பது ஆண்டுக்கு சுமார் $1 பில்லியனுக்கு சமம். ட்ரம்ப் 50% வரியை விதித்தால் இந்தியா ஆண்டுக்கு சுமார் $50 பில்லியன் இழப்பை சந்திக்கும். இந்தியாவில் பணம் மட்டுமல்ல, ஏராளமான வேலைவாய்ப்பு இழப்புகளும் ஏற்படலாம். வரிகள் அதிகரித்தால் குறைவான பொருட்களே அமெரிக்காவுக்கு செல்லும். இந்தியாவில் வர்த்தகமும் பாதிக்கப்படும், வேலை இழப்பும் ஏற்படும். அமெரிக்கா 50% வரியை தொடரும் பட்சத்தில் இந்தியாவில் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் வரை இழப்பு வரலாம் என்று ஒரு இந்திய கணிப்பு கூறுகின்றது. இருப்பினும் ட்ரம்பின் அழுத்தம் காரணமாக ரஷ்யாவுடனான உறவை இந்தியா கெடுத்துக் கொள்வது ஆபத்தானது. காரணம், ட்ரம்ப் ஒரு நிலையற்ற மனநிலை உள்ளவர் மற்றும் அவரது ஆட்சி இன்னமும் 3.5 ஆண்டுகள் மட்டுமே. நெருக்கடியான காலங்களில் அமெரிக்காவை விட ரஷ்யா இந்தியாவுக்கு உதவி இருக்கிறது என்று வரலாறு சொல்கிறது. 1971 ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரில் ரஷ்யா அன்றைய சோவியத் யூனியனாக இருந்த போது இந்தியாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராஜதந்திர ஆதரவை வழங்கியதுடன் ஐக்கிய நாடுகள் சபையிலும் உறுதுணையாக நின்றது. மறுபுறம் அமெரிக்கா பாகிஸ்தானை வெளிப்படையாக ஆதரித்து இந்திய பெருங்கடலில் இந்தியாவுக்கு எதிராக தனது 7வது கடற்படையை அனுப்பியது. 1998 ஆண்டு அணு ஆயுத சோதனைக்கு பின்னரும் ரஷ்யா இந்தியாவுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கியது. அதே காலப்பகுதியில் அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் இந்தியா மீது பல்வேறு தடைகளை விதித்தன. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நம்பகத்தன்மை பற்றிய கேள்வியும் உள்ளது. இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் அமெரிக்கா அதன் 25% கூடுதல் வரியை நீக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. காரணம், ட்ரம்ப் அந்த மேலதிக 25% வரியுடன் ஒரு பழைய கதையையும் இணைத்துள்ளார். அதாவது, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்கியதால் தான் மேலதிக 25% வரி என்று குறிப்பிட்டுள்ளார். அப்படியானால் அந்த மேலதிக 25% வரியை ரத்து செய்ய இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களை திருப்பிக் கொடுக்க வேண்டுமா, அல்லது இனி ஆயுதம் வாங்கக்கூடாது என்று அர்த்தமா என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. மறுபக்கத்தில் சீனா ரஷ்யாவிடமிருந்து $62.6 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெயை வாங்கியது. இந்தியா $52.7 பில்லியன் மதிப்புள்ள எண்ணெயை வாங்கியது. ஆனால் சீனா மீது ட்ரம்ப் மேலதிக வரிகளை விதிக்கவில்லை. அப்படியானால் இது எண்ணெய் பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. மற்றொரு விஷயம், இப்போது ரஷ்ய எண்ணெய் தொடர்பான பிரச்சனை உள்ளது. நாளை அமெரிக்கா பிரிக்ஸ் குறித்து இந்தியா மீதும் அழுத்தம் கொடுக்கலாம். நாளை மறுநாள் வர்த்தக ஒப்பந்தத்தை ஒரு நிபந்தனையாக மாற்றலாம். அதனால் இந்தியா மண்குதிரை ட்ரம்பை நம்பி ஆற்றில் இறங்குவது அபாயம்.